ரசூலுல்லாஹி அதை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனா அரபுன் பிலா ஐனின், நான் அரபு, ஐனில்லாத அரபு. அப்படி என்றால் நானே ரப்பு என்று சொன்னார்கள். நான் அஹமதுன் பிலா மீமின், நான் மீம் இல்லாத அஹமது. மீமை எடுத்து விட்டால் அஹத், நானே அஹத். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அஹத் நான் தான். நான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னது போய், நான் அஹமது என்று சொன்னது போய், நான் அரபு என்று சொன்னது போய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனா ரப்பு, நானே ரப்பு, அனா அஹது, நானே அஹத். மௌலாயே காயினாத், இந்த முழு பிரபஞ்சத்தின் எஜமானர் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம், நபிக்காக அர்ப்பணம் செய்தார்கள். அதே போல அர்ப்பணம் செய்தவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. இந்த உலகத்திற்காக, இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் முடிச்சுட்டு வரும்பொழுது கதீர் ஹும்மில வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து சொன்னாங்க, யாருக்கெல்லாம் நான் எஜமானரோ, யாரெல்லாம் என்னை எஜமான் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் அனைவருக்கும் இதோ அலி எஜமானர். யாரெல்லாம் என்னுடைய அடிமைகளோ எல்லோரும் இனி அலியுடைய அடிமைகள். ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின், மறுத்தவர்கள் காஃபிர், மறந்தவர்கள் முனாஃபிக், மறைப்பவர்கள் முனாஃபிக், சந்தேகிப்பவர்கள் முனாஃபிக், இதை அலட்சியப்படுத்துபவர்கள், உதாசீனப்படுத்துபவர்கள் முனாஃபிக், நயவஞ்சகர். அது யாராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரிதான், எவ்வளவு காலத்தில் முந்தியவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், இன்று வரை யாராக இருந்தாலும் சரிதான், இதை மறுப்பவர்கள் யார்? காஃபிர்கள். என்றால் இதை அறிவிப்பு செய்ய சொன்னது யார்? அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, அறிவிப்பு செய்யறதுக்கு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அந்த காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்கும். பத்ரு போரிலே முதல் ஆளாக நின்று எதிரிகளை கொன்றவர்கள் அலி ரலியல்லாஹு. நாம நினைச்சுக்கலாம் என்னமோ போர் செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. யார் முன்னாடி நின்றது? ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நீங்க போனா மக்கள் உங்களுக்கு சலாம் சொல்றாங்களா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சலாம் சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேன்.